இறையேசுவில் அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி இயல் 8 1 முதல் 3 வரையில் உள்ள சொற்றொடர்கள் இன்று நம்மை தியானிக்க அழைக்கிறது. இயேசுவின் பெண் சீடர்களை பற்றியும் அவர்களது இறையாட்சி பணிகளை பற்றியும் இந்த வாசகம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 4 நற்செய்தியாளர்களில் லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே இயேசுவின் பெண் சீடர்கள் பற்றிய தகவலை நமக்கு தருகிறார். அவர்களின் பெயர்களையும் பின்புலத்தையும் பணிவிடை செய்த முறையையும் பற்றி விவரிக்கின்றார். இயேசுவுடன் இருந்த பெண்கள் பல நோய்களிலிருந்து குணமடைந்தவர்கள், பேய்கள் நீங்க பெற்றவர்கள். இயேசுவின் பாடுகளிலும் இறப்பிலும் அவரோடு இருந்தவர்கள் இந்த பெண் சீடர்களே. அவரது உயிர்ப்பை முதலில் கண்டவர்களும் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தவர்களும் இவர்களே. இதன் வழியாக இயேசு அனைவருக்கும் பொதுவானவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசுவுடன் பெண்கள் பணி செய்வது என்பது அக்காலத்தில் சாதாரணமான விஷயம் அல்ல. பெண்கள் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்த நிலையில் இயேசு ஆண் பெண் என்ற இரு பாலரும் சமம் எனும் சமத்துவம், சமூக நீதியை மறைமுகமாகவும் நேரடியாகவும் செயலாக்குகிறார். இயேசுவின் பணிக்கு என்ன குறைகள் இருந்தாலும், இயற்கை கட்டுப்பாடுகள், சமூக தடைகள் இருப்பினும் இறைவனின் அன்பில் அனைத்தும் மாற்றம் பெற முடியும் என்னும் ஆழமான நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். புதிய சமூக உறவுகளை ஊக்குவிக்கிறார் இயேசு. தலைமை பண்பில் இருப்பவர்கள், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரர் என்ற வேற்றுமை பாராட்டாது அனைவரும் சமம் என்ற மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். நம் வாழ்க்கையில் பழைய குறைகள், நோய்கள், தவறுகள் என்னும் கட்டுப்பாடுகளை இயேசு மாற்றும்போது நாமும் மகிழ்ச்சியாக அவருடைய பணியை செய்ய முடியும் என காட்டுகிறார். நம் வாழ்வில் நாம் இயேசுவை பின்பற்றி அவரது இறையாட்சி பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம். நாம் இயேசுவை பிறருக்கு அளிக்கிறோமா? இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் இயேசுவிடம் கொண்டு செல்ல வேண்டும். அவரது அன்பை, இரக்கத்தை பெற்று குணம் பெற உதவ வேண்டும். சமூகத்தில் கைவிடப்பட்ட பெண்கள், குழந்தைகள், முதியோர் அனைவருக்கும் பணியாற்றும் போது இயேசுவின் அன்பை, இரக்கத்தை, அருளை நாமும் பெறுகிறோம். எனவே அவர் ஆசிரை நமதாக்கி வாழ வரம் கேட்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் இருப்போம். இறை வழியில் நடப்போம். இறைவன் சியோனிலிருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.